ஜானகிராமா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிற என் வயத்துல பிறந்த இவனுங்கெல்லாம் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டா, இத முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுதுன்ற உண்மை தெரிஞ்சப்பவே இவ கிறிஸ்டின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா இவெல்லாம் நான் ஆத்துக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன். பேங்க்ல வேலை பார்க்கறதால யாரோட தயவு இல்லாம என்னால வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அண்ணா அண்ணான்னு இவ பின்னாடியே சுத்தி இருந்த பாசத்தை மறக்க முடியாதால நான் உண்மையை மறைச்சிட்டேன். அந்த பாசம் உங்களுக்கு பெருசா தெரியல, மதம் தான் பெருசா போயிடுச்சு. அதனாலதான் இவளை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டு. வேண்டாம், நேக்கு இனிமே எந்த உறவும் வேணாம். நானும் இவளும் இப்பயும் ஆத்த விட்டு கிளம்புறோம். நீங்கெல்லாம் அந்த ஆச்சாரத்தையும் மதத்தையும் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வேணாம் நான் தூக்கி போட்டு போயிருவோமா? ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்? வேண்டாம், இந்த கொலைகார பாதங்க நடுவுல நீ இருக்க வேண்டாம். தான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவதான் உண்மையான தாய். நீ உன் விருப்பம் போல எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜானகிராமனை பிரிஞ்ச ஏக்கத்துல நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். உன் வயித்துல நானே வந்து குழந்தைய பிறப்பேன். கொஞ்சம் நில்லுமா. லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன பாக்குறேன்? இங்க நடந்த எல்லா உண்மையும் தம்பி ஜானகிராம போன்ல தெளிவா சொல்லிட்டான். அதனால இங்க வர வேண்டியதா போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோமே, எல்லாமே மாறி போயிடுன்னு நினைச்சேன். இங்க உருவம் தான் மாறி இருக்கு. சிந்தனையில எண்ணத்துல அப்படியே தான் இருக்கு. மற்ற மதத்துல எல்லாம் கடவுள் ஒண்ணுதான். ஆனா நம்ம இந்து மதத்துல கிருஷ்ணர், முருகர், பிள்ளையாருன்னு விதவிதமான கடவுள்கள். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச வடிவத்துல உருவத்துல கடவுளை கும்பிடலான்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க. ராமர், அல்லா, இயேசுன்னு உருவங்கள் மாறலாம், ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். இது உங்களுக்கு புரியல. நெத்தியில விபூதி இட்டு பஞ்சகச்சம் கட்டிண்டு மாமிச உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் ஆச்சாரம் இல்ல. உங்க மதத்துல என்ன சொல்லிருக்கோ அதபடி நடக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம். ஹிந்து மதம் அன்பு காட்டு ஆன்மா ஒண்ணுன்னு சொல்லுது. அந்த ஆச்சாரத்தை மறந்துட்டு பிரிவினை பேசிட்டு இருக்கேளே. கிரிக்கெட்ல அசருதீன் அவுட் ஆயிட்டா நம்ம நாடு தோத்துருமோன்னு வருத்தப்படுறோம். அந்த இடத்துல அசருதீன் ஒரு முஸ்லீம் நினைக்கிறது இல்ல, நம்ம நாடுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விளையாட்டுல ஒத்துமை பாக்குறேன். நீங்க மற்ற விஷயத்திலேயே இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்களை வழி நடத்திக்கிட்டு போறவங்க ராமருக்கு கோயில் வேணும்னா கலகத்தை உண்டு பண்றான். நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறது மறந்ததுனாலதான் கடவுளுக்கு தனியா கோயில் கேட்கிறேன். மத்த மதத்து கடவுளுக்கெல்லாம் கையில ஆயுதம் இருக்காது. ஆனா நம்ம கடவுளுக்கு சங்கு, சக்கரம், வீச்சு, அறுவாடன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா?
நம்ம அகிம்சை வழியில போவோம். கடவுள் நமக்காக போராடுவார்னு ஒரு ஹிந்து நம்பணும். அதுக்காக தான் கடவுள் கையில ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியாம அகிம்சையை மறந்துட்டு இப்ப நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிட்டு சுத்துறேன். எத்தனையோ பேர் படையெடுத்து நம்ம கோயில உடைச்சான். நம்ம மதத்துக்காரங்களை மத்த மதத்துக்கு மாத்துறான். இந்து மதத்துல சேருங்க நம்ம பிரச்சாரம் பண்றதா இல்ல. அப்படி இருந்தோம் 1000 வருஷமா நம்ம மதம் அழியாம இருக்குன்னா அதுக்கு நம்ம மதத்தோட அம்சம் தான் காரணம். ஒரு ஜானகிராமன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணினதுனால நம்ம மதம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாது. அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஜாதி மதம் ஒழியணும்னா கலப்பு திருமணம் ஒண்ணுதான் வழி. கரெக்ட். இதெல்லாம் சொல்லி உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னைக்கு நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிண்டேளோ அன்னைக்கு நீங்க உண்மையான ஹிந்து இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜானகிராமா வா போலாம். ராஜாராமா என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம ஏதோ செஞ்சுட்டோம். மீனா உள்ளவாமா. சாமி சாமி, அப்ப இனி எல்லா ஜாதிக்காரும் உள்ள வரலாங்களா? ஏய், இனிமே என்னடா ஜாதி, தைரியமா உள்ள வாடா. இருங்க, நாங்களும் வர்றோம். கல்யாணராமா என்ன பாச்சு? கவலைப்படாத சகோதரா, துபாய் அண்ணா உனக்கு பிரியாணியா வாங்கி கொடுத்து எல்லா கடனையும் அடிச்சிடுவாரு. வாங்க உள்ள. இனிமே நம்ம கூட்டணி யாரும் அசைக்க முடியாது. வாங்கலாம். அல்லாஹ் தேரே நாம் எல்லோரும் இங்கே ஒன்றாவோம். ரகுபதி ராகவ ராஜா ராம் அண்ணல் காந்தியின் பேச்சை கேட்போம் நாம்.